பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்க இருக்கிற மாநிலத்துல இப்ப புதிய முதலமைச்சர், அதாவது டெப்டி முதலமைச்சர் அந்த திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் இப்ப முதலமைச்சரா ஆயிருக்காரு. இந்த மாற்றம் என்ன? சித்தராமையா அவர்கள் ஏதாவது அதுக்கப்புறம் பிரிவினை கொண்டு வருவாரா, இல்ல ஸ்டேபிளா அடுத்த 2 வருஷத்துக்கு கர்நாடகால ஸ்மூத்தா போகுமா? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி 2023 தேர்தல்ல கர்நாடகால காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. சோ அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டவர் டி.கே. சிவகுமார். ஏன்னா அவர் தான் அப்ப மாநில தலைவராக இருந்தார் காங்கிரஸ் கட்சி சார்பாக. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமான எம்எல்ஏக்கள் ஆதரவு சித்தராமையாக்கு இருந்ததுனால சித்தராமையா முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்ப ஒரு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, 2.5 வருஷம் சித்தராமையா முதலமைச்சரா இருப்பார், 2.5 வருஷம் டி.கே. சிவகுமார் முதலமைச்சரா இருப்பார் அப்படிங்கிறது. ஏன்னா ஏற்கனவே சித்தராமையா ஒரு 5 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்திருக்கிறார். அந்த 2013 இருந்து 18 வரைக்கும் இருக்கிற அந்த டயத்துல அவர் ஏற்கனவே முதலமைச்சரா இருந்திருக்கிறார். சோ அப்படி இருக்கிறதுனால டி.கே. சிவகுமாருக்கு இந்த தடவை வாய்ப்பு அளிக்கலாம் அப்படிங்கிறது பெருவாரியான மக்களுடைய ஒரு கருத்தாக இருந்தது 2023 தேர்தல்ல. இந்த சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் 2.5 வருஷம் இவரு 2.5 வருஷம் அவரு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் சித்தராமையாவுடைய அரசியல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. 2.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் நாற்காலியை விடுறதுக்கு தயாரா இல்ல, முதலமைச்சர் நாற்காலியை விடுறதுக்கு தயாரா இல்ல. சோ அது 3 வருஷம் போல தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எப்படி இவரை கன்வின்ஸ் பண்றது அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டது. நடுவுல இவரும் வேண்டாம், டி.கே. சிவகுமாரும் வேணாம், வேற ஒருத்தரை கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி நடந்தது. அவர் பரமேஸ்வரான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை போடலாமா, இல்ல அகில இந்திய தலைவரா இருக்கிற மல்லிகார்ஜுன் கார்கேயை திரும்பவும் முதலமைச்சருக்கு கொண்டு வரலாமா, இது போன்ற பலவிதமான அந்த டிஸ்கஷன்ஸ் போய்கிட்டு இருந்தது. கடைசியா மேலிடம், அதாவது காங்கிரஸ் மேலிடம் முடிவு பண்ணது டி.கே. சிவகுமார் முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ணாங்க. ஏன்னா அவர் தான் கட்சியுடைய ஒரு ட்ரெஷரர் மாதிரி. சோ எங்கெங்கெல்லாம் பார்ட்டிக்கு ஒரு நிதி தேவைப்படுகிறதோ அரசியல் ரீதியாக அதெல்லாம் அவர் மீட் பண்றாரு. தெலுங்கானாவை மேனேஜ் பண்றாரு, கேரளாக்கு, அதை தவிர அஸ்ஸாமுக்கு போய் பண்ணாரு. சோ இதுல அவருடைய ஒரு ஒரு பிளானிங் அண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அது ரொம்ப முக்கியமாக காங்கிரஸ் மேலிடம் பாக்குறாங்க. சோ அதன் அடிப்படையில டி.கே. சிவகுமார் முதலமைச்சராக பொறுப்பேற்க போறாரு. ஜூன் 3ஆம் தேதி பொறுப்பேற்க போறதா ஒரு செய்திகள் வெளிவருது. ரொம்ப கஷ்டப்பட்டு சித்தராமையாவை கன்வின்ஸ் பண்ணி பதவி விலக சொல்லியிருக்காங்க. அவரை டெல்லிக்கு வர முடியுமான்னு கேட்டிருக்காங்க ராஜ்யசபா மூலமாக. அவர் மறுத்து விட்டார். நான் மாநில அரசியல் தான் பண்ண போறேன், நான் டெல்லி அரசியலுக்கு நான் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இது எப்படி இந்த அரசாங்கம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா சித்தராமையா ஒத்துழைப்பு கொடுப்பாரா, டி.கே. சிவகுமார் சவால்களை எப்படி சமாளிப்பாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இதனால இப்ப நம்ம பார்த்துட்டோம்னா, அதே மாதிரி கேரளால வெற்றி பெற்று முதலமைச்சர் அறிவிப்பிலேயே ரொம்ப நாள் ஓட்லயே போட்டிருந்தாங்க, யாரு என்ன இந்த வி.டி. சதீசன் அவரை வர்றதுக்கே. இதே ஃபார்முலா அங்க, ஏன்னா கே.சி. வேணுகோபால் அவர்கள் பேர் அங்க அடிபட்டுட்டே இருந்தது. சோ இப்ப இந்த கர்நாடகா ஃபார்முலா கேரளாலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, காங்கிரஸ்ல ஒரு கலாச்சாரம் உண்டு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட தலைவர்களை பேரலா வளர்த்து விடுவாங்க. சோ ஒருத்தருக்கு செக்கா இன்னொருத்தர் இருப்பாருன்னு. அது இன்னைக்கு நேத்திக்கு வந்த ஒரு பழக்கம் கிடையாது. அவங்களுக்கு பல காலமாகவே அந்த பழக்கம் இருந்து வந்தது. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க ஆந்திரால ராஜசேகர ரெட்டி, விஜயபாஸ்கர ரெட்டி, அதே மாதிரி கேரளால ஏ.கே. ஆண்டனி, கருணாகரன், ராஜேஷ் பைலட், சச்சின் பைலட், அசோக் கெலோட். இப்ப மத்திய பிரதேஷ்ல பாருங்க, ஜோதிராதித்ய சிந்தியா, கமல்நாத் இருந்தாரு. சத்தீஸ்கர்ல சிங்தேவ் அண்ட் பூபேஷ் பகேல், இது போன்ற பலர் அந்த மாநிலத்துல இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த மாதிரி பேரலல் பவர் சென்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. சோ இதெல்லாம் வச்சு பாக்குற போது நீங்க கேரளால நடந்தது
நிறைய பேர் கீழ் லெவல்ல இருக்கிறவங்க வந்து சதீஷனை விரும்பினாங்க. அங்க இருக்கிற அந்த கேடர்ஸ் வந்து சதீஷன் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் காங்கிரஸ் மேலிடம் வேணுகோபால் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. கடைசியில வந்து சதீஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் சொன்னதுனால அவங்க வந்து சதீஷன்கே கொடுக்கும்படியா ஆயிடுச்சு. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான் சிச்சுவேஷன் வந்தது. மேலிடம் விரும்பியது டி கே சிவகுமார், ஆனா எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தது சித்தராமையாக்கு. இதுல இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் வந்து சித்தராமையா ஒரு பெடிகிரி காங்கிரஸ் பர்சன் கிடையாது. அதாவது பூர்வீகமாக காங்கிரஸை அடிப்படையாக கொண்டு ரொம்ப வருஷம் அரசியல் பண்ணவர் கிடையாது. அவர் வந்து ஜனதா தள்ளுல இருந்தவர். அவர் காங்கிரஸை எதிர்த்து அரசியல் பண்ணவர். ஜனதா தள்ளுல பல ஆண்டு காலம் பயணப்பட்டவர். தேவகவுடா எப்ப வந்து ஜனதா தள் ஜேஹெச் பட்டேல் தலைமையிலான ஜனதா தள் 1999 அவங்க வந்து பாஜகவோட ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களோ, அந்த நேரத்துல தேவகவுடா ஜனதா தள் செக்யூலர் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார். சோ சித்தராமையா ஜனதா தள் செக்யூலரோட போயிட்டார். அதுக்கப்புறம் திரும்பி ஜனதா தள் செக்யூலர் பாஜகவோட ஒரு கூட்டணி வச்சு குமாரசாமியை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண போது, அந்த நேரத்துல திரும்பவும் சித்தராமையா அந்த முடிவு பிடிக்காம ஜனதா தள் செக்யூலர்ல இருந்து பிரிஞ்சு போய் காங்கிரஸ்ல சேர்ந்தார். சோ 2013 அவர் முதலமைச்சரா ஆகிறார். சோ அப்பவே ஒரு பெரிய ஒரு போட்டி இருந்தது. 2013 யாரு முதலமைச்சர் அப்படின்னு ஒரு போட்டி வரும்போது சித்தராமையாவா, பரமேஸ்வரா அல்லது மல்லிகார்ஜுன் கார்கேயான்னு ஒரு குழப்பம் வந்தது. பரமேஸ்வரா அந்த நேரத்துல தேர்தலையே தோத்து போயிட்டார். சோ அப்ப போட்டி அப்படிங்கிறது மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் சித்தராமையாக்கும் நடுவுல இருந்தது. பெருவாரியான எம்எல்ஏக்கள் ஆதரவு அந்த நேரத்திலேயே சித்தராமையா கூட இருந்ததுனால மேலிட முடிவையும் தாண்டி அவர் முதலமைச்சரானார். 5 வருஷம் ஃபுல்லா முதலமைச்சரா இருந்து முடிச்சாரு அவர் சித்தராமையா. சோ இந்த முறை பார்க்க போனா அவர் வந்து அமைதியா இருப்பாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு பவர் அதிகாரம் இல்லாத சித்தராமையா ரொம்ப ஆபத்தானவர் எப்பவுமே. சோ வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை வந்து அதிகமாக கேபினெட்ல கொண்டு வர பார்ப்பாரு. ஸோ டி கே சிவகுமாருக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாருன்னு பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸ் மேலிடத்தை தாண்டி அரசியல் செய்தவர்கள்ல அவர் ஒரு முக்கியமான ஒரு நபர். சோனியா காந்தி அரசியல்ல பீக்ல இருந்த போது கூட அவங்களுடைய முடிவை தாண்டி சித்தராமையா 2013 வந்து முதலமைச்சரா கர்நாடகால பதவி ஏற்றுக்கிறார். அப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையில அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் வந்து இது பண்ணிருக்காரு, லாபிங் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது அசாம்ல ஹேட்ரிக் வெற்றி பெற்றதும் அங்க ஒரு அதிரடியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நடந்ததுலாம். யூசிசி பாஜகவோட ஒரு ராமர் கோயில்மை அவங்களோட அடுத்த கொள்கை வந்து எப்பவுமே தேர்தலில் சொல்றது இந்த யூசிசி இம்ப்ளிமெண்டேஷன். பெங்கால்லையுமே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நம்ம வந்தோடனே 6 மாசத்துக்குள்ள பண்ணணும்னாங்க. பட் சத்தமே இல்லாம இப்ப அசாம்ல பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி என்ஆர்சி அங்க பேசு பொருளா அமைஞ்சது. இப்ப இந்த யூசிசி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதோட பின்னணி என்ன? இல்ல இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த யூசிசி மதங்களுக்கு எதிரானது கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதை கொண்டு வந்தா எல்லாரும் ஒரே மதத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து சொத்துரிமை, திருமணம், இது போன்ற குடும்ப ரிலேட்டட் விஷயங்களுக்கு சட்டத்தை எல்லாருக்கும் ஒன்னா செய்வது அப்படிங்கறத அடிப்படையில கொண்டு வந்ததுதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட். இதை கொண்டு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டெமோகிராஃபி இருக்கு. அப்படிங்கும் போது இதை மத்திய லெவல்ல கொண்டு வரதை விட அந்தந்த மாநில லெவல்ல கொண்டு வர்றது வந்து முதல் லெவல் ஸ்டேஜா அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதன் அடிப்படையில ஏற்கனவே உத்தராகண்ட் மாநிலம் அதை நிறைவேற்றிட்டாங்க. அந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத நிறைவேற்றிட்டாங்க. குஜராத் அதை நிறைவேற்றிருக்காங்க. அதை தொடர்ந்து அஸ்ஸாமும் நிறைவேற்றிருக்காங்க. அஸ்ஸாம்ல இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பார்டர் ஸ்டேட், பங்களாதேஷ பார்டரா கொண்டு இருக்கிற ஸ்டேட். ரெண்டாவது, அங்க நிறைய ட்ரைபல் இருக்காங்க, பழங்குடி மக்கள் இருக்காங்க. பங்களாதேஷிலிருந்து ஊடுருவல்காரர்கள் நிறைய இருக்கிறதுனால வாழ்க்கைகளையும் அந்த வாழ்வாதாரத்தையும் இழக்கிற ஒரு தன்மை வந்து நிறைய அஸ்ஸாம்ல இருக்கு. அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அஜிடேஷன்லாம் வேற நடந்தது. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு ஒர்க்கிங்
எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கல அப்படிங்கிற போது அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அப்படிங்கிறவங்க அந்த காலத்துல ஒரு பெரிய அஜிடேஷனே நடத்தினாங்க. ஸோ அஸ்ஸாமை செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற போது அது வந்து அந்த இன்ஃபில்ட்ரேஷன்ல இருந்து விடுபடணும். ஸோ அங்க வந்து அப்ப இருக்கிற அங்க லோக்கல் ட்ரைபல்ஸுக்கும் அங்க இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்களுக்கும் அங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது, பாதுகாப்பு தேவைப்படுது. அதன் அடிப்படையில அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வந்து, ஏன்னா ஏற்கனவே குழந்தை திருமணத்தை வந்து போன டேர்ம்ல, அதாவது ஹிமந்த பிஸ்வ சர்மா முதலமைச்சர், அஸ்ஸாம் முதலமைச்சரா இருக்கிறவர் போன டேர்ம்ல வந்து குழந்தை திருமணத்தை வந்து தடை செய்தார். அப்படின்னா என்னன்னா, இவ்வளவு வருஷங்களாக அஸ்ஸாம்ல வந்து குழந்தை திருமணம் நடைமுறையில இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை முதல்ல தடை செஞ்சார். அதுக்கப்புறம் இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இதன் அடிப்படையில வச்சு பாக்குற போது பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோடை நிறைவேற்றக்கூடிய மாநில அரசுகளின் பட்டியலில் அஸ்ஸாம் வந்து புதிதாக இணைந்துள்ளது. நீங்க சொல்ற மாதிரி அஸ்ஸாம்ல பாஜகவுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி. அதை யாரும் அவ்வளவா டிஸ்கஸ் பண்ணல. இப்போ பல மாநிலங்கள்ல பாஜக வெற்றி பெற்றுட்டு வராங்க. அது ஹரியானாவா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. ஆனா அஸ்ஸாம் வெற்றியும் பெங்கால் வெற்றியும் ரொம்ப முக்கியமானவை. காரணம் என்னன்னா, பாக்கி மாநிலங்கள்ல ஏதோ ஒரு காலகட்டத்துல பாஜக அவங்க ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஜனசங்க காலத்துல அங்க அப்போ இருக்கிற ஜனதா கட்சி அப்படிங்கிற பேர்ல வந்து ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. இல்ல பாஜக ஆனதுக்கு அப்புறம் சில கூட்டணி மந்திரி சபையில இடம் பெற்று இருக்கிறாங்க. இப்ப ஹரியானாவை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, ஹரியானால பாஜக வந்தது 2014 தான். ஆனா அதுக்கு முன்னாடி ஓம் பிரகாஷ் சௌட்டாலாவோட அமைச்சரவையில, அதுக்கு முன்னாடி பன்சிலாலோட அமைச்சரவையில எல்லாம் மந்திரிகளா இருந்திருக்கிறாங்க. சோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் பல மாநிலங்கள்ல மந்திரி சபையில அவங்க இடம் பெற்று இருக்கிறாங்க. ஆனா அஸ்ஸாம்ல மட்டும் 2016 வருஷம் தான் முதல்ல அவங்க ஆட்சிக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி எந்த மந்திரி சபையிலயும் அவங்க இடம் பெற்றது கிடையாது. அஸ்ஸாம் அரசியலுக்கு அவங்க ரொம்ப புதிதானவர்கள். அப்படி இருந்தும் அவங்க 3 முறை கண்டினியூஸா ஜெயிச்சுட்டு வராங்க. 2016, 2021, 2026. இந்த 2026 அவங்களோட வெற்றி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன காரணம்னா, 3 முறைக்கு பிறகு 2 முறைக்கு பிறகு 3வது முறை சென்ற முறையை காட்டிலும் அதிகமான எம்எல்ஏக்கள், அந்த கூட்டணிக்கு அதிகமான எம்எல்ஏக்கள், 126 எம்எல்ஏக்கள் கொண்ட சட்டசபையில 102 எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றிருக்காங்க கூட்டணியோட சேர்த்து. பாஜகவுக்கு மட்டுமே அறுதி பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்து நிறைவேற்றணும்னு பண்ணியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்றப்பயே முக்கியமான வெற்றி இந்த தேர்தல் 5 மாநிலத்துல அசாம், வெஸ்ட் பெங்கால்னு சொன்னீங்கன்னா, அந்த வெஸ்ட் பெங்கால் இப்ப ஆட்சி அமைஞ்சிட்டாங்க. நம்ம செய்திகள் பரவலா என்ன பாக்குறோம்னா, ஒவ்வொரு வார்னிங் கொடுக்கவும் அங்க இருக்கிற பங்களாதேஷ் பீப்புள் வந்து பார்டரை தாண்டி கொத்து கொத்தாக கிராஸ் பண்ணி போறதா நம்ம செய்திகள் பார்க்குறோம். உண்மையா என்ன நடக்குது அங்க? அந்த பார்டர் கிளீனிங், அந்த அகதிகள் இதுல வந்த இந்த ஊடுருவிகள்லாம் இப்ப வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்களா? மேற்கு வங்கத்துல பாஜக வெற்றி வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத, யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு டொபோகிராஃபி வந்து வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல அவங்களுடைய அரசியல் பேட்டர்ன் என்னன்னா, ஒரு கட்சிக்கு வாக்களித்தார்கள் என்றால் அவங்களுக்கு நிறைய டைம் கொடுப்பாங்க மக்கள். உடனே வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துறது தமிழ்நாடு மாதிரியோ இல்ல பாக்கி மாநிலங்கள் மாதிரியோ மாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை மேற்கு வங்கத்துல கிடையாது. ஒரு ஆட்சி கொடுத்தாங்கன்னா ரொம்ப காலம் அந்த ஆட்சி தொடர்வதற்கு அனுமதிப்பார்கள் மக்கள். சலிப்பு வந்துருச்சுன்னா ஒரே தடவையா அவங்க மாத்திருவாங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா 1977 வரை கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. சித்தார்த்த சங்கர் ரேங்கிறவர் லாஸ்ட் முதலமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் கட்சி சார்பாக. 77 to 2011 34 ஆண்டுகள் இடதுசாரிகள் ஆட்சி செஞ்சாங்க. ஜோதி பாசுவும் புத்ததேவ் பட்டாச்சார்ஜியும் ஆட்சி செஞ்சாங்க. கடைசியா மமதா பானர்ஜி 2011 இருந்து 2026 வரைக்கும் 15 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 30 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியை பொறுத்து கொண்ட மக்கள், 34 ஆண்டு காலம் இடதுசாரிகள் ஆட்சியை பொறுத்து கொண்ட மக்கள், 15 ஆண்டு காலம் திரிணாமுல் காங்கிரஸ் 15 ஆண்டு காலத்துக்கு மேல கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. அந்த அளவுக்கு
மேற்கு வங்கத்துல வந்து திரிணாமுல் ஆட்சி, மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் ஆட்சி மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. ஏன்னா 2011 அவங்க வந்த போது அவங்க மேல பெரிய நம்பிக்கையோட மக்கள் வாக்களிச்சாங்க. ஏன்னா முதல் பெண் முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையிலையும் ஒரு இடதுசாரிகளுடைய அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அந்த ப்ராப்ளம் இல்லாம ஒரு ஸ்மூத்தான ஒரு ஆட்சி நடக்கும், ஒரு பிரச்சனைகள் அதிக அளவுல இல்லாம அங்க ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் வந்து அவங்க வந்து மக்கள் வாக்களிச்சாங்க. இடதுசாரிகள் தலைமையில பல பிரச்சனைகள், அதாவது ட்ரேட் யூனியன் இஷ்யூவா இருக்கலாம், அடிக்கடி அங்க நடக்கக்கூடிய அந்த பந்த் ஹர்த்தால் அந்த விஷயங்களாக இருக்கலாம், அல்லது அங்க நடக்கக்கூடிய அந்த தேர்தல் வன்முறைகள் இதெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சுதான் மக்கள் வாக்களிச்சாங்க. ஆனா திரிணாமுல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது பல்கி பெருகியது. ஆக்சுவலி லோக்கல் லெவல்ல அங்க ஊழல் நடக்க ஆரம்பிச்சுது. சின்ன சின்ன வியாபாரிகள்ல இருந்து சிறிய அந்த கடை வச்சிருக்கிறவங்கல இருந்து வந்து அந்த ஊழலுக்கு வந்து உள்ளானாங்க. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்தது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வன்முறை, யாருமே தேர்தல்ல போய் போட்டி போட முடியாத அளவுக்கு தேர்தல் வன்முறைகள் இருந்தது. வாட்ஸ்அப்ல, அதாவது உள்ளாட்சி தேர்தல்ல வாட்ஸ்அப்ல வந்து அவங்க வந்து இது கொடுத்தாங்க, நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு போச்சு. ஏன்னா நேர போய் வாக்களிப்பதற்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதாவது தே ஆர் ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கே. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நடுவுல தான் தேர்தல் அங்க நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம், உள்ளாட்சி தேர்தல். இந்த முறை 2026 தேர்தல் ஆணையம் நடத்திய அந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ்ல போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க, தகுதியற்ற வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. அதை தவிர வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக சிறப்பாக இருந்தது. தேர்தல் வன்முறைகள் பெருமளவு குறைந்தது. அந்த பாஜகவும் இந்த பிரச்சனையை வந்து எடுத்து சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணி வெற்றி பெற்றுவதற்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. பங்களாதேஷ்ல நடந்த அரசியல் மாற்றங்களும் மேற்கு வங்க மக்களை சிந்திக்க வச்சது. சோ இது எல்லாம் சேர்ந்துதான் இங்க பாஜகவுக்கு வெற்றி கிடைத்தது. இப்ப பாத்தீங்கன்னா பல மக்கள் அங்கிருந்து கொத்து கொத்தாக நீங்க சொல்வது போல அந்த பார்டரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற மக்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க திரும்பவும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி வரும்னு நினைச்சோம், பாஜக ஆட்சி வந்துருச்சு, அதனால நாங்க திரும்ப எங்க ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அமித்ஷா, அதாவது உள்துறை அமைச்சரும் இதை வந்து உறுதி செஞ்சிருக்கிறார். முன்னெல்லாம் டெய்லியே வந்துகிட்டு இருந்தாங்க, இப்ப வந்து திரும்பி போறதை நம்ம பாக்குறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் அந்த மேற்கு வங்கத்துக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஏரியால பார்டர் ஃபென்ஸ் பண்ணப்படுது. ஸோ இதுவும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு வச்சு அந்த இடங்களை வந்து மேற்கு வங்க அரசு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்எஃப்க்கு கொடுத்து அதை ஃபென்சிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அடிப்படையில வச்சு பார்க்கும்போது மேற்கு வங்கத்தில் பாஜகவின் வெற்றி அது வந்து ஒரு தேர்தல் வெற்றியாக மட்டுமல்லாமல் அது வந்து ஒரு பொருளாதார ரீதியாக அந்த மக்களுக்கு ஒரு நன்மை கொடுக்குது. ஏன்னா மேற்கு வங்கத்துல இருந்து வரவங்க, பங்களாதேஷ்ல இருந்து வரவங்க மேற்கு வங்கத்துல வந்து ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு வாழ்வாதாரம் அடிபட்டு. ஸோ அதன் அடிப்படையிலையும் உள்நாட்டு பாதுகாப்பு அடிப்படையிலையும் எல்லா விதத்திலையும் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அண்ட் குறிப்பாக பங்களாதேஷ் பீப்புள், மக்கள் வந்து அரசாங்கம் ஃபோர்ஸ் பண்ணி வெளியில போறதை விட அவங்களா வாலண்டியரா வெளியில போறது அவங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. பிளஸ் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலைக்கும் அது வழிவகுக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இப்ப பார்த்துருப்போம்னா சத்தமே இல்லாம ஒரு 4-5 ஸ்டேட்ல வந்து பிஜேபியோட மாநில தலைவர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சாப்ல சீக்க சேர்ந்தவரே வந்து இப்ப பாஜக தலைவரா வந்து பண்ணியிருக்காங்க. கான்சன்ட்ரேட் பஞ்சாப்ல பாஜக ஆரம்பிச்சிருச்சா? இந்த மாற்றத்தோட பின்னணி என்ன? ஆமா, பாஜக வந்து அவங்க உள்கட்சி தேர்தல் அவங்க வந்து நடத்திக்கிட்டு வருவாங்க. அதன் அடிப்படையில மாநில தலைவர்கள் மாற்றப்பட்டு வருவார்கள். 2025 மாற்றினாங்க. அவங்களுடைய பிஜேபியுடைய அந்த கட்சியுடைய பொசிஷன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பிளஸ் வந்து மாநில லெவல்ல வந்து முதல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதற்கப்புறம் மத்திய தலைவர், அதாவது பாஜகவின் அகில இந்திய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார்.
ஸோ அதன் அடிப்படையில முக்காவாசி மாநிலங்களுக்கு 2025 மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். பெரிய மாநிலங்கள்ல இருந்து சிறிய மாநிலம் வரை முக்காவாசி மாநிலங்கள்ல முடிஞ்சிருச்சு. ஒரு 5-6 மாநிலங்களுக்கு மட்டும்தான் பண்ணாம இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில பார்த்தா அந்த முடிச்சதுக்கு அப்புறம் நிதின் நபீன் அவர்கள் அகில இந்திய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டார். இப்ப அந்த பெண்டிங்கா இருக்கிற அந்த மாநிலங்கள்ல இப்ப மாநில தலைவர்களை போடுறாங்க. சோ அதன் அடிப்படையில டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், திரிபுரா இந்த 4 மாநிலங்களுக்கும் மாநில தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்நாடகா இன்னும் பெண்டிங்ல இருக்கு. கர்நாடகாலையும் போடல, மணிப்பூர்லயும் போடலன்னு நினைக்கிறேன். இந்த 2 மாநிலங்களும் பெண்டிங்ல இருக்காங்க. ஸோ பஞ்சாப்ல நீங்க சொல்ற மாதிரி கேவல் திலோன் அப்படிங்கிறவர் முதலமைச்சராக கட்சி தலைவராக பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேல ஆகுது. காங்கிரஸ் கட்சியே பேசிக்கா காங்கிரஸ் கட்சியில இருந்து தன்னோட அரசியலை கொண்டவர் அவரு. சங்ரூர்னு நினைக்கிறேன், சங்ரூர் அசம்பிளி தொகுதியில 10 ஆண்டு காலம் 2007 இருந்து 2017 வரைக்கும் அவர் எம்எல்ஏவா இருந்திருக்கிறார், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2020-22 நினைக்கிறேன் அந்த டயத்துலதான் அவர் பாஜக சேர்ந்திருக்கிறார். சேர்க்கப்பட்டு கேப்டன் அமரீந்தர் சிங் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவராக பார்க்கப்படுகிறார் இவர். சோ ஒரு ஜாட் சீக் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர். பாஜக அடுத்த முறை பஞ்சாப்ல ரொம்ப முக்கியமாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஏன்னா அதுவும் ஒரு பார்டர் ஸ்டேட் அப்படிங்கிறதோட அடிப்படையில ஜெயிக்க முடியாட்டியும் பாஜக பஞ்சாப்ல ஜெயிக்க போறாங்களா அப்படின்னு கேட்டாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கிறது. பட் ஒரு நல்ல ஒரு எம்எல்ஏக்கள் பலத்தோட அங்க வருவாங்கன்னு பாக்குறேன். எப்படி கேரளால ஒரு இம்பாக்ட் கொடுத்தாங்களோ, கேரளால 0ல இருந்து ஒரு 3 தொகுதிகள் கிடைச்சது. பாஜக ஏற்கனவே அங்க 2 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க பஞ்சாப்ல. ஸோ பஞ்சாபுக்கு பாஜக ஒன்றும் புதிதானவர்கள் கிடையாது. ஏற்கனவே அகாலிதளுடைய கூட்டணியில இருந்திருக்கிறாங்க. அகாலிதளோட கூட்டணியில மந்திரி சபையில இடம் பெற்றிருக்கிறாங்க. 2017லயும் ஜெயிச்சிருக்கிறாங்க ஒரு சில தொகுதிகள். 2022லயும் ஜெயிச்சிருக்கிறாங்க. 2022ல அந்த விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த மிடில்மென் அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ண போராட்டத்துல கூட அவ்வளவு வன்முறைகளுக்கு நடுவுல கூட பாஜக 2 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க பஞ்சாப்ல போன தடவை 2022ல. சோ அப்படி பாக்குற போது இந்த முறை அவங்களுக்கு நல்லாவே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது குறிப்பிடத்தக்க வெற்றி, அதாவது ஃபுல் ஃபிளெஜ்டு வெற்றி இல்லைனாலும் குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதற்கு ஒரு முன்னோட்டமாக நேத்திக்கு அங்க உள்ளாட்சி தேர்தல்களுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு சில கார்பரேஷன் ஜெயிச்சிருக்கிறதாகவும் தகவல் வருது. ஆனா முழுமையான ரிசல்ட்ஸ் இன்னும் முடியல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கிற போது எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் குறிப்பாக முக்கியமான மாவட்டங்கள் பல மாவட்டங்கள்ல பாஜக தன்னோட கணக்குகளை தொடங்கியிருக்காங்க. ஸோ பார்க்கணும் எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு. அதற்கு கேவல் திலோன் அவருடைய ஒரு பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். காணொலி என்ன கேள்வினா, தமிழகம் தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு. இங்க என்ன மாதிரி அடுத்த போக்கஸ் பாஜக பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்ல என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு யோகியதம்சம் எனக்கு இருக்கான்னு தெரியல. ஏன்னா எந்த கட்சிக்கும் ஒரு ஒரு சஜஷன் கொடுக்குற நிலைமையிலயோ அட்வைஸ் கொடுக்குற நிலைமையிலயோ நான் இல்லை. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குற வகையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்றதா இல்லை அப்படிதான் நான் பாக்குறேன். பாஜகவுடைய ஒரு நோக்கம் இந்த முறை எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு சாத்தியம் அதிகமாக இருக்கிறதோ அந்த மாநிலங்கள்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. குறிப்பாக அவங்க அடுத்தது அவங்களுடைய பஞ்சாப், கர்நாடகா, தெலுங்கானா இது போன்ற மாநிலங்கள்ல தான் அவங்களுடைய கவனங்கள் இருக்கிறது. ஏற்கனவே கேரளாலையும் மேற்கு வங்கத்திலையும் பண்ணாங்க, தமிழ்நாட்டுல அந்த அளவு பண்ணல. ஸோ இதன் அடிப்படையில வச்சு பார்க்கிற போது தமிழ்நாடு இந்த முறை அவங்களுடைய ஒரு ரேடார்ல இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அவங்க பலவிதமான ஒரு அரசியல் முயற்சிகளை தமிழ்நாட்டுல பண்ணாங்க. எந்த முயற்சியும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல.
அப்படிங்கிற போது அவங்க வந்து அவங்களுடைய டோட்டல் ரிசோர்ஸ், அது ஹியூமன் ரிசோர்ஸா இருக்கலாம், ஃபைனான்சியல் ரிசோர்ஸா இருக்கலாம், கட்சியோடைய அடிப்படை கட்டமைப்பை வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அவங்க பாக்கி மாநிலங்கள்ல பயன்படுத்துவாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா குறிப்பாக அவங்களுடைய நோக்கம் இப்போ பஞ்சாப்ல ஓரளவுக்கு என்கரேஜிங்கா இருக்கு இந்த முறை. அதனால பஞ்சாபை கொஞ்சம் பாக்குறாங்க. முக்கியமாக அவங்க பார்ப்பது கர்நாடகாவையும் தெலுங்கானாவையும். ஏன்னா இது ரெண்டுமே காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள். அண்ட் ரெண்டுமே வெற்றி வாய்ப்பு சாத்தியம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள். ஏன்னா கர்நாடகால ஏற்கனவே அவங்க பல முறை ஆட்சியில இருந்திருக்கிறாங்க, 2 முறை ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறிய மாநிலம் அண்ட் பாஜகவுக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். 1980ல பாஜகவுக்கு கிடைத்த 2 எம்பிக்கள்ல ஒரு எம்பி குஜராத்தை சேர்ந்தவர், ஒரு எம்பி இப்போது இருக்கக்கூடிய தெலுங்கானாவை சேர்ந்தவர். சோ அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு மாநிலம். போன தடவை இந்த பிஆர்எஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஏற்பட்ட அந்த விஷயத்தினால காங்கிரஸ் கட்சி மேலோங்கியது, அவங்க வந்துட்டாங்க. பாஜக அந்த லீடர்ஷிப் கன்ஃபியூஷன், பிஆர்எஸோட ஒரு சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க வச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருந்தது. இது எல்லாம் தான் பாஜகவோட தோல்விக்கு காரணமாக இருந்தது. இந்த முறை அவங்க வந்து கர்நாடகாவையும் தெலுங்கானாவையும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. பஞ்சாப் ஓரளவு ஃபோக்கஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டில் அவங்களோட ஃபோக்கஸ் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.